வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். பல்வேறு ரகசிய தகவல்களுடன் நமக்காக தயாரா இருக்கிறது நம்ம யந்திரநாயகன் ரோபோ. இந்த வாரம் நமக்காக காத்திருக்கிற சுவாரஸ்யங்கள் என்னென்னு பார்க்கலாம். வெல்கம் ரோபோ. வெல்கம் விக்ரம். என்ன ரோபோ, நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு போல. மன்னிக்கணும் விக்ரம், நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாம் நடக்க போற விஷயங்களை தான் நம்ம பேசுறோம். எப்படி சொன்னா என்ன ரோபோ, அர்த்தம் ஒண்ணுதானே? அப்படி இல்ல விக்ரம், நாம பேசுறது ரகசியங்கள், அதனால பயன்படுத்துற வார்த்தைகள்ல கவனம் தேவை. ஆஹா, ஆரம்பத்திலேயே ஆரம்பிக்கிறியா? இது சரி வராது, நம்ம சப்ஜெக்டுக்கே போவோம். அதுவும் சரிதான் விக்ரம், நாம பேசின விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னியே, என்னது? ஒன்னா ரெண்டா, நிறைய இருக்கு ரோபோ. எல்லாருக்கும் தெரிஞ்ச மேட்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா, மக்களுக்கான கூட்டணி உடைய போகுதுன்னு சொன்னியே, அது நடந்துருச்சு பாத்தியா? உள்ளாட்சி தேர்தல்ல தனித்து போட்டின்னு முரசு தலைவர் அறிவிச்சதைத்தானே சொல்ற. அது சும்மா ஆரம்பம் தான் விக்ரம், இன்னும் போக போக என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாரு. ஆக மொத்தத்துல மறுபடியும் பம்பர தலைவரை தனியா தவிக்க விட்டுருவாங்கன்னு சொல்ற. சரி, பம்பர தலைவர்னதும் ஞாபகத்துக்கு வருது ரோபோ. அவருடைய கட்சியில இருந்து ஆட்களை இழுக்கிற வேலையை ஒருத்தர் பாக்குறாருன்னு போன வாரம் பேசணுமே. முத்துநகரை சேர்ந்த வழக்கறிஞரைத்தானே சொல்ற? ஆமா ரோபோ, அவருக்கு இப்போ சூரிய கட்சியிலையும் பிரச்சனையாமே. பிரச்சனை வராமலா இருக்கும்? சூரிய கட்சிக்கு போனதும் தான் இருந்த பம்பர கட்சியில இருந்து முக்கியமான ஆட்களை பேரம் பேசி சூரிய கட்சிக்கு எடுக்கிறாரு. இது பம்பர தலைவரை வெறுப்பேத்துற விஷயமா இருக்கும்போது, சூரிய கட்சி இளைய தலைவரை நிச்சயமா மகிழ்ச்சி அடைய செய்யற விஷயமா தான் இருக்கும். ஆமா, அதான நியாயம். அப்புறம் எப்படி அவருக்கு பிரச்சனை வந்தது? புதுசா வந்த ஒருத்தர் இளைய தலைவருடைய அபிமானத்துக்கு ஆளாகிறார்னா அவர் கை ஓங்குதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா பல வருஷமா கட்சியில இருக்கிறவங்களுக்கு கோபம் வராதா? ஆமா, வரும்ல, வந்துதானே ஆகணும். அதுதான் விக்ரம் பிரச்சனைக்கு காரணம். அதுவும் முத்துநகர் மாவட்டத்துல இருக்கிற சூரிய கட்சி மூத்த உறுப்பினர்கள் மத்தியில வழக்கறிஞர் பத்தி தான் பேச்சு. ஒரே புகைச்சலா இருக்குன்னு என்னோட ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. ரைட்டு, அந்த புகைச்சலோட ஃபியூச்சர் என்னன்னு அடுத்தடுத்த வாரங்கள்ல பேசலாம். அடுத்து முத்துநகர்லயே இன்னொரு மேட்டர் இருக்கு. மாநகர தந்தை பதவியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்டதா சொன்னிய, அவங்க மேல இலை தலைமை அதிருப்தியில இருக்கிறத உறுதி செய்யற விதமா இன்னொரு விஷயம் நடந்திருக்கு போல. ஆமா விக்ரம், முத்துநகர்ல கடந்த திங்கட்கிழமை அமைச்சர் கலந்துகிட்ட ஆலோசனை கூட்டத்துல மாநகர தந்தை இல்லாமலே மாநகராட்சி கமிஷனர் கலந்துகிட்டு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. விசாரிச்சதுல கட்சி பொறுப்புகள் மட்டுமில்ல, மாநகர தந்தையாவும் எதுவும் செய்ய வேண்டாம்ங்கிறது மேலிடத்து உத்தரவுன்னு தெரிய வருது. மொத்தத்துல செயல்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க பையனுடைய ஆட்டம் இன்னும் அடங்கலன்னு கேள்விப்பட்டன. ஆமா விக்ரம், மாநகர தந்தையோட மகன் பிடியில மாநகராட்சி இருந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம்னு லோக்கல் இலைக்கட்சிக்காரங்க சொல்றாங்க. அதனால அவருடைய கொட்டத்தை அடக்காம அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல முத்துநகர்ல இலைக்கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பேசிக்கிறாங்க. சரி, உள்ளாட்சி தேர்தல்னதும் ஞாபகத்துக்கு வருது. மேயர் தேர்வுல ஏதோ சட்ட திருத்தம் வந்திருக்காமே. ஆமா விக்ரம், போன தேர்தல் வரைக்கும் மக்கள் தான் மேயரை தேர்ந்தெடுத்தாங்க. இனிமே உள்ளாட்சி பிரதிநிதிகள் வாக்களிச்சு மேயரை தேர்வு செய்ய போறாங்க, அவ்வளவுதான். அது சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகளை மக்கள் தானே தேர்ந்தெடுக்க போறாங்க. ஆனா நீ சொல்ற இந்த திருத்தம் புதுசு மாதிரி தெரியலையே. முன்னாடியே அப்படித்தானே இருந்தது. அப்படி இருந்தத இப்படி மாத்துனது இலை கட்சி தான். இப்போ இப்படி இருக்கிறத மறுபடியும் அப்படியே மாத்துறாங்க, அவ்வளவுதான். அடடடா, எவ்வளவு அழகா தெளிவா குழப்புற. அப்படின்னா என்ன, இப்படின்னா என்ன, அத முதல்ல சொல்லு. ஒண்ணுமில்ல விக்ரம், சிம்பிளா சொல்றேன் கேளு. ஏற்கனவே இருந்த பழைய முறைப்படி இப்போ மறுபடியும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வாக்களிச்சு மேயரை தேர்ந்தெடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அது ஓகே ரோபோ, புரியுது. ஆனா திடீர்னு ஏன் பழைய முறைப்படியே மாத்திட்டாங்கன்னு கேக்குறேன். சூரிய கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறது தான் காரணம்னு சொல்றாங்க. 2011 தேர்தல்ல இருந்த நிலைமை வேற, இப்போ இருக்கிற நிலைமை வேற. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல சூரிய கட்சி வெற்றி பெற்ற தொகுதிகளோட எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது பழையபடி அத்தனை மாநகராட்சியும் இலைக்கட்சி வசமாகிறது சாத்தியமில்லாததுன்றது இலை தலைமையோட எண்ணம். ஓஹோ, அந்த எண்ணத்துடைய வெளிப்பாடுதான் இந்த சட்ட திருத்தமா? அவ்வளவுதான் விக்ரம், ஒரு வழியா உனக்கு புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ரோபோ இப்படி சலிச்சுக்கிற? இத கூட புரிஞ்சிக்க முடியாமலா நான் இங்க நிக்கிறேன். ஏதோ நேயர்களுக்கு புரியணுமேனு ஒரு சில குழப்பமான விஷயங்களை திரும்ப திரும்ப கேட்பேன். அதுக்கு போய் சரி சரி விடு விக்ரம், சமாளிக்காத. அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாமா இல்ல ஒரு பிரேக் போயிட்டு வரலாமா? பிரேக் போலாம் ரோபோ.
நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சி. ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, ரோபோ கிட்ட பேசலாம். சொல்லு ரோபோ. என்ன விக்ரம், அடுத்து என்ன கேள்வி கேட்கறதுன்னு யோசிச்சு முடிவு பண்ணிட்டியா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன ரோபோ இருக்கு? அப்படியே என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கேட்க வேண்டியதான். எதை பத்தி கேட்டாலும் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கத்தானே செய்யுது. அப்புறம் என்ன? சரி, அப்படின்னா அடுத்த சப்ஜெக்டையும் நீயே கேளு. நிச்சயமா ரோபோ, அதுக்கு தானே நான் இருக்கேன். சூரிய கட்சிக்குள்ள தலைவருக்கும் இளைய தலைவருக்கும் இடையில பனிப்போர் நடக்கிறதா சொன்னியே, அதை உறுதி செய்யற மாதிரி ஏதாவது தகவல் இருந்தா சொல்லு. இல்ல அது தொடர்பான அப்டேட் ஏதாவது இருந்தா சொல்லு. அவங்களுக்குள்ள நடக்கிற பனிப்போர உறுதி செய்யக்கூடிய விஷயங்களை தான் போன வாரம் பேசணும். அதுக்கு பிறகு அசம்பிளில நடந்த சம்பவம் அதை மேற்கொண்டு வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சே. அப்படியா? அப்படி என்ன விஷயம் நடந்தது சபையில? சூரிய கட்சி தலைவர் சட்டசபைக்கு வராததை விமர்சிச்சு தேர்தல் சமயத்துல இலை கட்சிக்காரங்க பேசினதும், அதுக்கு அவருக்கு வசதியான இருக்கை அளிக்கப்படாததுதான் காரணம்னு சூரிய கட்சிக்காரங்க பேசினதும் உனக்கு நல்லா தெரியும். எனக்கு மட்டுமா? எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. அது ரொம்ப நாளா தொடர்ற பிரச்சனை இல்ல. இப்போ கூட அது சம்பந்தமா ஏதோ சர்ச்சை நடந்துச்சு. அந்த சர்ச்சையை பத்தி தான் சொல்ல வந்தேன். சூரிய கட்சி தலைவருக்கு சரியான இருக்கை வசதி செய்து கொடுக்கலன்னு இளைய தலைவர் உட்பட அந்த கட்சி எம்எல்ஏக்கள் பிரச்சனை பண்ணாங்க. அதுக்கு இலை கட்சி பொருளாளர் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. அப்படி என்ன பதிலடி கொடுத்தாரு? சூரிய கட்சியின் சட்டமன்ற தலைவரான இளைய தலைவர் கொடுத்த எம்எல்ஏக்கள் லிஸ்டிலேயே அவங்க தலைவர் பெயர் இல்ல. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு எப்படி வசதியான இருக்க ஏற்பாடு செய்ய முடியும்னு கேட்டிருக்காரு. ஓ, அவர் தான் அவங்க கட்சி தலைவர்னு மென்ஷன் பண்ணாம விட்டுட்டாங்களா? அது தப்பு தானே ரோபோ? ஆமா விக்ரம், அவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற பனி போற உறுதி செய்யற விஷயமா இத எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். சரி, எனக்கு ஒரு டவுட். அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இவ்வளவு அப்பட்டமா தெரியுது, இதுடைய விளைவு என்னவா இருக்கும்? அத பத்தி விசாரிக்கும் போதுதான் சில அதிர்ச்சி தகவல்கள் கிடைச்சது. ஆனா உறுதி செய்யப்படாத தகவல்கள். அதனாலதான் அத உன்கிட்ட நான் பகிர்ந்துக்கல. அப்படி என்ன அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள்? உறுதி செய்யப்படலைன்னா என்ன சொல்லு, தெரிஞ்சுக்கிறோம். அதான விடமாட்டியே நீ. சரி சொல்றேன் கேளு. தன்னை மீறி செயல்படுற இளைய தலைவருடைய போக்கு இதே மாதிரி நீடிச்சா வேறபடியே இல்லைங்கிற பட்சத்துல மதுரை மாவீரனை களத்துல இறக்குற ஐடியா தலைவருக்கு இருக்கிறதா சொல்றாங்க. ஐயோ, நிஜமாவே இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான் ரோபோ. முடியல விக்ரம், இன்னும் இருக்கு கேளு. மதுரை மாவீரனுக்கு துணையா மகளையும் கோர்த்து விடுற ஐடியா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன ரோபோ, குண்டுக்கு மேல குண்டு போட்டுக்கிட்டே இருக்க? இளைய தலைவரை கட்டுப்படுத்த வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல தான் இதெல்லாம் நடக்கும். அதாவது நடக்க வாய்ப்பு இருக்கும்னு தகவல்கள் வருது. சூப்பர் ரோபோ. அந்த தகவல் உண்மையாச்சுன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கும்ல? ஹெவி காம்படிஷன் மட்டுமா, நம்ம மாநில அரசியல் வரலாற்றுல முக்கியமான ஒரு திருப்பமாயிடும் விக்ரம். உண்மைதான் ரோபோ. ஆனா ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இளைய தலைவருடைய வழி தனி வழி ஆயிடும்ல. நமக்கு நாமன்ற முடிவுக்கு வந்துடுவாரு. புரியுது விக்ரம், நீ அடுத்த சப்ஜெக்டுக்கு வந்துட்ட, அப்படித்தானே? அதேதான் ரோபோ. இளைய தலைவருடைய மீடியா டீம்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்காமே. ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு விக்ரம். அப்புறம் அதை பத்தி எல்லாம் சொல்லாம எதையோ சொல்லிட்டு இருக்க. பாத்தியா, நீ கேட்டதுனாலதான் சொன்னேன். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்க. நீ என்னடானா எதையோன்னு இப்படி அசால்ட்டா பேசிட்டியே விக்ரம். அதெல்லாம் அப்படித்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பேசுற விஷயங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்கானது. பேசி முடிச்சதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. இப்ப சொல்லு, என்னாச்சு சூரிய கட்சி இளைய தலைவருடைய மீடியா டீமுக்கு? எலெக்ஷன்ல சூரிய கட்சிக்காக வேலை செஞ்ச அந்த டீம்ல இருந்து 50% ஆட்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. தீவிரமா செயல்பட்டவங்களை தவிர்த்து சும்மா பயண திட்டத்துக்காக மட்டும் வேலை செஞ்சவங்களை தூக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பதிலா இன்னும் சிலர் அந்த டீம்ல இணைய இருக்காங்க. அதான் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சே, இனிமே எதுக்கு புது டீம்? அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ் வராமலா போயிடும். அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா டீம்ல சேர்றவங்களுக்கும் டாஸ்க் இருக்கு விக்ரம். அது என்ன புது டாஸ்க்? கொஞ்சம் விளக்கமா சொல்லுறவோ. இலை கட்சி அமைச்சர்களுடைய ஊழல்களை வெளியே கொண்டு வரதுதான் அந்த புது டீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டாஸ்க். அதோட இலை கட்சி ஆட்சியை தீவிரமா கண்காணிச்சு முறைகேடுகளையும் பிரச்சனைகளையும் மீடியா மூலமா வெளியே கொண்டு வரதுதான் அவங்களுடைய பிரதான வேலை. அடடடா, நம்மள மிஞ்சிடுவாங்க போல. சரி, அடுத்த மேட்டருக்கு போலாமா? அதுக்கு முன்னாடி பிரேக் போலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஓ, போலாமே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே.
ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமான கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் நேயர்களே. இந்த செக்மெண்ட்ல நமக்காக காத்திருக்கிற தகவல்கள் என்னென்னு ரோபோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ரோபோ. ஹாய் விக்ரம், என்ன ரெடியா இருக்கியா? ஆரம்பிக்கலாமா? ரோபோ, என்ன வழக்கமா நான் கேட்கறதெல்லாம் இப்ப நீ கேட்கிற? பின்ன என்ன விக்ரம், நானும் கடந்த 2 செக்மெண்டா என்னை ஏதாவது பேச விடுவேன்னு பார்த்தா நீயே கேட்டுக்கிட்டு இருக்க. நீ கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்றதுதான் என்னோட வேலையா? செம்ம கடுப்புல இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி விடு, இந்த செக்மெண்ட் ஃபுல்லா நானா எந்த சப்ஜெக்டையும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நீயே ஆரம்பி. நன்றி விக்ரம், நானே ஆரம்பிக்கிறேன். நம்ம மாநிலத்துக்குள்ளேயே சுத்தாம கொஞ்சம் எல்லை வரைக்கும் போயிட்டு வரலாம். எல்லை வரைக்கும் போறது பிரச்சனை இல்லை ரோபோ, எல்லை தாண்டாம இருந்தா போதும். புரியுது விக்ரம், ஆனா நமக்கு சொந்தமான விஷயம் எல்லைக்கு அந்தப்புறம் இருந்தா தாண்டித்தானே ஆகணும். அதுவும் நல்ல விஷயத்துக்கு எல்லை தாண்டது ஒன்றும் தப்பில்லையே. ரைமிங் நல்லா இருக்குன்னு நினைச்சு தப்பான டைமிங்ல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணாம விஷயத்துக்கு வா. அப்படி வா வழிக்கு. நம்ம பொதுப்பணித்துறை எல்லை தாண்டி பண்ணுன ஒரு விஷயம்தான் அடுத்த சப்ஜெக்ட். அது என்ன ரோபோ, எப்பவுமே பொடி வச்சுதான் பேசுவியா? நேரா மேட்ருக்கு வான்னு சொன்னேன்ல. கொஞ்சம் பொறு விக்ரம், சுவாரஸ்யமான சம்பவங்களை கொஞ்சம் சஸ்பென்ஸ் வச்சு சொல்லாட்டி அதுல என்ன கிக்கு இருக்கு? அதுலயும் நமக்கு மட்டுமே தெரிஞ்ச மேட்டரை வேக வேகமா வெளியேத்துனா நாம கண்டுபிடிச்சதுல என்ன கத்து இருக்கு? நீ கொடுக்குற பில்டப்பை வச்சு பார்த்தா ஏதோ செம்ம மேட்டர் மாதிரி தான் தெரியுது. அது என்னன்னு சீக்கிரம் சொல்லு. சரி விக்ரம், நம்ம முல்லை பெரியாறு அணையில படகனான்ற பெரிய கெடா விருந்து நடந்திருக்கு தெரியுமா? அட பாவீங்களா, தமிழகமும் கேரளாவும் சண்டையை சந்திக்கு கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் இது என்ன புதுசா? படகனானா என்ன? எல்லாருக்கும் புரியுற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லு. என்ன விக்ரம், படகனானா என்னன்னு கேட்குற? இது கூட தெரியாதா? அட தெரியாது, சொல்லு. அரசு துறையில நடத்துற விருந்து நிகழ்ச்சிக்கு பேரு தான் படகனா. படானா ஹிந்தியில பெரியன்னு அர்த்தம், கனானா விருந்துன்னு அர்த்தம். பெரிய விருந்து, அதுல எல்லாமே இருக்கும். எல்லாமேனா என்னென்ன? எல்லாமேனா எல்லாமே தான் விக்ரம். சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்லணும்னா நல்ல பனிப்புள்ளும் நுனிப்புள்ளும் வேஞ்ச கடாவா பார்த்து வெட்டுவாங்க. அப்புறம் சமையல்காரங்க அதுவும் நல்ல பிரியாணி மாஸ்டரா கூப்பிட்டு கெடாவில் நல்ல பீஸா நறுக்கி பிரியாணியில போட்டு கெடா எலும்புகளை குருமாவா வச்சு பச்சடி கிச்சடி ரசம் மோர்னு கிளப்பி கடைசியா வெத்தலைப்பாக்கு கொடுத்து விருந்தாளிங்களை உபசரிக்கிறது தான் இந்த படகனா விருந்து. ரோபோ போதும், நீ ட்ராக் மாதிரி எங்கேயோ போறேன்னு நினைக்கிறேன். விஷயத்த சொல்லு. முல்லை பெரியாறு அணையில படகனா விருந்து நடந்தது தெரியுது. யாருக்கு யார் விருந்து கொடுத்தாங்க? நம்ம ஊர் பொதுப்பணிகளை பாத்துக்கிற துறை சார்பா கேரள போலீஸுக்கும் கேரள வனத்துறைக்கும் விருந்தளிக்கப்பட்டிருக்கு. என்ன ரோபோ சொல்ற? இப்போ தமிழகம் கேரளாவுக்கு இடையில முல்லை பெரியாறு அணை விஷயத்துல இருக்கிற கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல விருந்தா? கொன்னுட்டப்போ எதுக்காக இந்த விருந்து? டீட்டெயிலா சொல்லு. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்புக்கு இருக்கிற போலீசார் 124 பேரும் வனத்துறையை சேர்ந்த 100 பேரும் விருந்துல கலந்துக்கிட்டாங்களாம். கறி சாப்பாடு சரக்குன்னு செம்ம கும்மாளம் போட்டு குளிந்துக்கிட்டாங்களாம். என்ன ரோபோ, எதுக்கு விருந்துன்னு கேட்டா ஏதோ உசிலம்பட்டியில நடந்த காது குத்து விருந்துல கலந்துக்கிட்ட மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற. விஷயம் இருக்கு விக்ரம். முல்லை பெரியாறு அணை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அங்க அந்நியர்கள் யாரும் பிரவேசிக்க கூடாது. தமிழக அரசு அதிகாரிங்க போறதுக்கே கூட பல அனுமதிகள் கேரளாவோட பல துறையில் இருந்து வாங்கணும். அணை மராமத்து பணிகளுக்காக பொருள் கொண்டு போகவே வனத்துறையிட்ட பல மணி நேரம் காத்திருந்து அனுமதி வாங்கணும். அப்படி இருக்க எப்படி கெடாக்களை கொண்டு போய் சரக்குகளை கொண்டு போய் இப்படி ஒரு விருந்து, அதுவும் தமிழக பொதுப்பணிகளை பாத்துக்கிற துறை சார்புல? அதிகாரிகளே இப்படி செஞ்சா என்ன அர்த்தம்? சரி, இந்த திடீர் விருந்துக்கு காரணம் என்ன? பெருசா ஒண்ணுமில்ல விக்ரம். கேரள முதல்வர் பினராயி விஜயன் அணை பலமா இருக்குன்னு சொன்னார்ல, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த சிறப்பு விருந்து கொடுத்திருக்காங்க. அதோட அணை பாதுகாப்புல இருக்கிற கேரள போலீசார் அணை பகுதி அமைஞ்சிருக்கிற கேரள வனத்துறை பணியாளர்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த விருந்துன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அணை பலமா இருக்குன்னு அவர் சொன்னதுக்காக தமிழகத்துல குறிப்பா முல்லை பெரியாறு அணை நீர் பயன்படுத்துகிற தேனி மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கேரள முதல்வருக்கு கட் அவுட்டுகள் வச்சு பாராட்டினதா ஏற்கனவே சொன்னேன். இந்த விருந்து அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு போ. ஆமா விக்ரம், இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, விருந்துக்கு அழைச்ச உடனே கேரள போலீசாரும் வனத்துறை பணியாளர்களும் அழைப்ப மறுக்காம ஏத்துக்கிட்டு வந்து வெளுத்து கட்டியிருக்காங்க. அதுல நம்ம ஆளுங்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷமா. அது சரி ரோபோ, இப்போ சமீபத்தில் முல்லை பெரியாறு அணைக்கு குறுக்க புதிய அணை கட்ட சொல்லி வண்டி பெரியாறில் கை கட்சி சார்பாக உண்ணாவிரதம் நடந்துச்சு.
முன்னாள் முதல்வர் கூட கலந்துக்கிட்டாரு. இப்படி ஒரு பக்கம் நடக்க, விருந்து ஒரு பக்கம் நடக்க, மேட்ரு சூப்பராக இருந்தாலும் குழப்பமாக இருக்கே. முல்லை பெரியாறு அணையினாலே எப்போதும் குழப்பம்தான் விக்ரம். அணை பலகீனம், புதிய அணை வேணும்னு ஒரு பக்கம் உண்ணாவிரதம், அணை பலம்னு கேரள முதல்வரே சொன்னதுக்காக விருந்து ஒரு பக்கம், நீர்மட்டத்தை 152 அடிக்கு உயர்த்தக்கூடாது, அணைய சர்வதேச நிபுணர் குழு ஆய்வு செய்யணும்னு கேரள முதல்வர் சொன்னாலும் முதல்ல சொன்ன அணை பலம்ன்ற வரிகள் தானே வரலாறு. அது என்னமோ கரெக்டு தான், வரலாறு மிகவும் முக்கியம் ரோபோ. இப்போ என்ன, அந்த கெடா விருந்தில் நாமளும் கலந்துக்கலையேன்னு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன செய்கிறது, நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் நினச்ச உடனே அணைக்கு போக முடியாதுல்ல. ஆமா விக்ரம், ஏன்னா அது பாதுகாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பகுதி. ஆனா அதிகாரிங்க மட்டும் கெடா விருந்து வச்சு விழா நடத்தலாம். அதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் தேவையில்லை, விதிமுறையும் இல்லை. ஆனா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, முல்லை பெரியாறு அணை விவகாரத்துல இரு மாநில அரசும் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாலும் அங்க இருக்கிற அணை சம்பந்தப்பட்ட இரு மாநில அதிகாரிகளும் பணியாளர்களும் ஒத்துமையா தான் இருக்காங்க. அதுதானே ரோபோ நமக்கு தேவை. அவங்க சந்தோஷம் தானே தமிழக அரசுடைய குறிக்கோளுக்கு, அதாவது 152 அடிக்கு முதல் வித்து இல்லையா? பரவாயில்லையே விக்ரம், எப்படி சுத்தினாலும் கரெக்டா விஷயத்துக்கு வந்துடுறியே. இல்லைனா உன் கூட சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? சரி, நாம விஷயத்த அப்புறமா பேசிக்கலாம். ஒரு நல்ல சப்ஜெக்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிட்டு கிளம்பலாமா? ஓகே ரோபோ. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை robo@newgenmedia.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ரோபோலிக்ஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.